கேரள மாநிலம் கொல்லம் குண்டரை நெடுஞ்சாலையில் முன்னால் சென்ற கார் திடீர் பிரேக் போட்டதால் பின்னால் வந்த பயணிகள் ஆட்டோ கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்ததில் பெண் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் ராஜேந்திர பிரசாத் வழங்கி கேட்கலாம். ராஜேந்திர பிரசாத், வணக்கம். உயிரிழந்த பெண்ணின் விவரம் என்ன? அவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தாரா? தற்போது இந்த கார் ஓட்டுநர் மீது என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். கேரள மாநிலம் கொல்லம் குண்டரை நெடுஞ்சாலையானது தினசரி அதிக அளவில் வாகனங்கள் பயணிக்கக்கூடிய மிகவும் பரபரப்பு மிகுந்த சாலையாகும். இந்த சாலையில் நேற்றைய தினம் மதிய வேளையில் முன்னால் சென்ற ஒரு கார் திடீரென பிரேக் போட்டதால் பின்னால் அதிவேகமாக வந்த பயணிகள் ஆட்டோ இருக்க திடீரென பிரேக் போட்டுள்ளார். அப்போது அந்த ஆட்டோவானது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை மீறி சாலையில் தலைக்குப்புற கவிழ்ந்தது. இதில் ஓட்டுநர் நிலையில் அந்த ஆட்டோவில் பயணம் செய்த விஜயகுமார் என்ற 50 வயது மதிக்கத்தக்க பெண்ணானது மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் பரிதாபமாக உயிரிழந்தார். அந்த பகுதியில் உள்ள போலீசார் கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்து இந்த விபத்துக்கு காரணமான அந்த கார் ஓட்டுநர் யார் என்ற விசாரணை நடைபெற்று வருகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ராஜேந்திர பிரசாத். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள்.